எல்லாருக்கும் வணக்கம். profsam.com-ஓட சிபிஎஸ்இ ஸ்கோர் லேப் வழங்கும் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளேனருக்கு உங்களை வரவேற்கிறேன். அது profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல இருந்து த பார் மேக்னெட் டாபிக்க ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸோடையும் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு சாதாரண இரும்பு ஆணிக்கும் ஒரு பார் மேக்னெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே அயன் ஆட்டம்ஸால ஆனது தானே. அப்புறம் எப்படி ஒன்னு மட்டும் காந்தமா ஒரு மேக்னெட்டா மாறுது, இன்னொன்னு சும்மா இருக்கு? ஆமா இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே இரும்பு தான். ஆனா ஒன்னு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிக்குது. இது ஏன்? எக்ஸாக்ட்லி, கரெக்டா கேட்டீங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? ஒரு சக்தி வாய்ந்த பார் மேக்னெட்டை நல்லா நெருப்புல சூடு பண்ணா அது அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்து ஒரு சாதாரண ஆணி மாதிரி மாறிடும். அப்படியா? ஆமா, அதோட மொத்த காந்த சக்தியும் போயிடும். இது எல்லாத்துக்கும் பதில் அந்த இரும்புக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அணுக்கள்ல ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இதோட அடிப்படை ரகசியம் ரொம்ப சிம்பிள். ஒரு பார் மேக்னெட் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட அணு காந்தங்களின், அதாவது ஆர்கனைஸ்ட் அட்டாமிக் மேக்னெட்ஸோட ஒரு தொகுப்பு. அவ்வளோதான். ஒவ்வொரு இரும்பு அணுவும் ஒரு குட்டி காந்தம் மாதிரி செயல்படும். ஓ, அப்போ இரும்பு ஆணியில இருக்கிற அணுக்கள் காந்தம் இல்லையா? இருக்கு. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இரும்பு ஆணியில இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஒரு குட்டி மேக்னெட் தான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த அணு காந்தங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில ரேண்டமா திரும்பி இருக்கும். ஒன்னு வடக்குனா, இன்னொன்னு தெற்கு, இன்னொன்னு கிழக்குன்னு. ஓ, அதனால அதோட மொத்த சக்தி நெட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். கடைசியில பார்த்தா அதோட மொத்த காந்த சக்தி 0. சரி, அப்போ பார் மேக்னெட்ல மட்டும் எப்படி இது மாறுது? பார் மேக்னெட்ல அந்த கோடிக்கணக்கான குட்டி குட்டி அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே ஒரே திசையை நோக்கி அலைன் ஆகி இருக்கும். இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேடியத்துல 50,000 பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்தா எந்த ஒரு பெரிய தாக்கமும் இருக்காது. ஆமா. ஆனா எல்லாரும் ஒரே திசையை நோக்கி ராணுவம் மாதிரி அணிவகுத்து நடந்தா ஒரு பெரிய சக்தி உருவாகும் இல்லையா? பார் மேக்னெட்டும் அப்படிதான். அந்த அலைன்மெண்ட் தான் பார் மேக்னெட்டோட சக்திக்கு காரணம். இந்த அணிவகுப்பு, அதாவது அலைன்மெண்ட் தானா நடக்குமா அல்லது நாம உருவாக்கணுமா? மிக சரியான கேள்வி. இங்கதான் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் வருது. இயற்கையாவே சில 1000 அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஒரு டொமைனா இருக்கும். ஓகே. ஒரு சாதாரண இரும்புல இந்த டொமைன்கள் எல்லாம் வெவ்வேறு திசையில இருக்கும். ஆனா நாம ஒரு சக்திசாலி காந்த புலத்தை, a strong external magnetic field, அது மேல செலுத்தும் போது இந்த எல்லா டொமைன்களும் ஒரே திசையில திரும்பிடும். அப்படி திரும்பின பிறகு அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்தாலும் அது அதே அலைன்மெண்ட்ல தங்கிடுச்சுன்னா அது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டா மாறிடும். ஓகே, இப்ப புரியுது. So a bar magnet is basically a highly disciplined army of atomic magnets. Perfectly said. இன்னும் தெளிவா ஒரு மென்டல் இமேஜ் உருவாக்கிக்கலாம். ஒரு பார் மேக்னெட்குள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஒரு சின்ன அம்புக்குறி, ஒரு டைனி ஆரோ இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. சரி. இந்த அம்பு தான் அதோட மேக்னெட்டிக் டைபோல். ஒரு பார் மேக்னெட்ல இந்த எல்லா அம்புகளும் ஒரே திசைய, உதாரணத்துக்கு வடக்கு நோக்கி அலைன் ஆகி இருக்கும். சரி, அப்போ நார்த் போல் சவுத் போல்ங்கிறது என்ன? இந்த அம்புகளை வச்சு அதை விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த கோடிக்கணக்கான அம்புகள் எந்த முனையிலிருந்து வெளியே போகுதோ அது நார்த் போல். ஆமா, அது நார்த் போல். எந்த முனையில உள்ள வருதோ அது சவுத் போல். அவ்வளவுதான். சரி, இப்போ என்சிஆர்டி புத்தகம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதுல இருக்கிற சில முக்கிய பண்புகளை, ப்ராப்பர்ட்டிஸை இப்போ நீங்க படிங்க. படிக்கிறேன். The magnetic field lines of a magnet form continuous closed loops. This is unlike the electric dipole where these field lines begin from a positive charge and end on the negative charge. The tangent to the field line at a given point represents the direction of the net magnetic field B at that point. The magnetic field lines do not intersect. ரொம்ப நன்றி. இதுல அவங்க சொன்ன மிக முக்கியமான வார்த்தை continuous closed loops. அதாவது காந்த விசை கோடுகள், the magnetic field lines, ஒரு மூடிய வளையத்தை உருவாக்கும்.
அதுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. நோ ஸ்டார்ட், நோ எண்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. அங்க பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ் சார்ஜ்ல முடிஞ்சிடும். ஆனா இங்க க்ளோஸ்டு லூப்ஸ்னு சொல்றீங்க, அது எப்படி உருவாகுது? இது நார்த் போலில் ஆரம்பித்து மேக்னெட்டுக்கு வெளியே சவுத் போலுக்கு போய் அப்புறம் மேக்னெட்டுக்கு உள்ளே சவுத் போலிலிருந்து நார்த் போலுக்கு வந்து அந்த லூப்பை பூர்த்தி செய்கிறது. ஒரு நிமிஷம், மேக்னெட்டுக்கு உள்ள ஃபீல்ட் லைன்ஸ் சவுத்ல இருந்து நார்த்துக்கு போகுமா? இது புதுசா இருக்கே. நான் வெளியே மாதிரி உள்ளேயும் நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும்னு நினைச்சேன். இதுதான் எக்ஸாம்ல நிறைய பேர் பண்ற தப்பு. ஆமாம், மேக்னெட்டுக்கு உள்ளே ஃபீல்ட் லைன்ஸ் கோ ஃப்ரம் சவுத் டு நார்த். ஓ, அப்பதான் அந்த லூப் முழுமையடையும். இந்த க்ளோஸ்டு லூப் ப்ராப்பர்ட்டி தான் மேக்னெட்டிசம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது. இது ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். இது வரைக்கும் எல்லாம் தெளிவா இருக்கும்னு நம்புறேன். இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் profsam.com, அதாவது PROFSAM.com இருந்து வழங்கப்படுது. உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m வந்து 0.48 ஆம்பியர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்துல அதோட அச்சுல ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னு கேட்டா, the formula is B equals mu0/4pi times 2m by r cubed. இந்த ஃபார்முலால r cubed வருதே, ஏன் r ஸ்கொயர் இல்ல? அருமையான கேள்வி. எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சிங்கிள் சார்ஜ்க்கு 1/r² வரும். ஆனா இங்க நாம பாக்குறது ஒரு டைபோல், அதாவது 2 போல் சேர்ந்தது. இந்த டைபோல் ஃபீல்ட் தூரம் அதிகமாக அதிகமாக ரொம்ப வேகமா குறையும். அதனாலதான் 1/r³ வருது. ஓ, சரி சரி. இந்த மதிப்புகளை ஃபார்முலால போட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டே ஏகதேசம் 1.92 × 10⁻⁻⁴ டெஸ்லா வரும். இது பூமியோட காந்தப்புலத்தை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். அதனாலதான் 2 மேக்னெட்ஸ பக்கத்துல கொண்டு வரும்போது அந்த தள்ளுற அல்லது இழுக்கிற விசைய நம்மால உணர முடியுது. புரியுது. இந்த க்ளோஸ்ட் லூப்ஸ் பண்பு தான் அடுத்ததா நாம பார்க்க போற காஸஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசம்க்கு அடிப்படை. சரி, தேர்வுல மாணவர்கள் செய்யற சில பொதுவான தவறுகளை பத்தி பேசலாம். இவை உங்க மார்க்ஸ் குறைக்கிற சைலண்ட் கில்லர்ஸ். முதலாவது தவறு, காந்தத்தின் முனைகளை போல்ஸ எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி நினைக்கிறது. ஆமா, நார்த் போல்னா பாசிட்டிவ் சார்ஜ், சவுத் போல்னா நெகட்டிவ் சார்ஜ்னு தப்பா ஒரு அனாலஜி வச்சுப்பாங்க. ஆமா, கேக்குறதுக்கு லாஜிக்கலா தான் இருக்கு. ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட், லைக்ஸ் ரிப்பெல், ரெண்டுக்கும் பொருந்துது. பொருந்துற மாதிரி தெரியும், ஆனா அது ஃபண்டமெண்டலி தப்பு. நீங்க ஒரு மேக்னெட்டை 2ஆ உடைச்சா உங்களுக்கு தனி நார்த் போலும் தனி சவுத் போலும் கிடைக்காது. என்ன கிடைக்கும் தெரியுமா? தனித்தனி போல்ஸ் கிடைக்காதா? அப்போ என்ன கிடைக்கும்? You will get 2 smaller magnets. 2 குட்டி மேக்னெட்ஸ் தான் கிடைக்கும். ஓ, ஒவ்வொன்னுக்கும் நார்த் சவுத் போல் இருக்கும். நீங்க அதை மறுபடியும் உடைச்சாலும் மறுபடியும் 2 குட்டி மேக்னெட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு அணு அளவுக்கு உடைச்சாலும் அதுக்கும் ஒரு நார்த் சவுத் போல் இருக்கும். மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ், அதாவது தனிப்பட்ட ஒரு போல் இயற்கையில இல்ல. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். So if I break a magnet, I just get 2 new magnets, not separate poles. எக்ஸாக்ட்லி. இப்போ இரண்டாவது தவறு, தவறு 2. காம்பஸோட நார்த் போல் பூமியோட நார்த் மேக்னெட்டிக் போல காட்டுதுன்னு நினைக்கிறது. இதுல பெயர் குழப்பம் நிறைய இருக்கு. ஆமா, இது எனக்கு எப்போதுமே குழப்பம்தான். காம்பஸோட நார்த் நீடில் நார்த் டிரெக்ஷனை தானே காட்டணும். அது நார்த் டைரக்ஷனை காட்டுது, ஆனா நார்த் மேக்னெட்டிக் போல இல்ல. இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உண்மையில காம்பஸோட நார்த் போல், அதாவது a north seeking pole, பூமியோட சவுத் மேக்னெட்டிக் போல நோக்கி தான் ஈர்க்கப்படுது. என்னது, சவுத் போல நோக்கியா? ஆமா, அந்த சவுத் மேக்னெட்டிக் போல் நம்மளோட புவியியல் வட துருவம், ஜியோகிராஃபிக் நார்த் போல் பக்கத்துல இருக்கு. The rule is simple. Opposite attract, இல்லையா? A north pole will be attracted to a south pole. ஓ, இப்போ தான் தெளிவா புரியுது. So, a compass's north needle is actually a north pole and it points towards the Earth's geographic north pole, ஏன்னா அங்க ஒரு magnetic south pole இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த கன்ஃபியூஷனை இப்ப கிளியர் பண்ணிட்டீங்க. கடைசியா தவறு 3. மேக்னெட்டுக்கு உள்ளேயும் ஃபீல்ட் லைன்ஸ் நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும்னு வரைஞ்சிடுறது. ஆமா, இது நான் முன்னாடியே கேட்டேன். பைட்ட நார்த் டு சவுத்னா உள்ளேயும் அப்படியே இருக்குன்னு தோணும். அந்த தப்ப பண்ணவே கூடாது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி
உள்ளே சவுத்ல இருந்து நார்த்துக்கு போகும், அவுட் சைட் நார்த் டு சவுத். அப்போதான் அந்த க்ளோஸ்ட் லூப் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. இந்த 3 தவறுகளையும் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் சேவ் ஆகும். இப்போ இந்த முக்கியமான விஷயங்களை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிரியேட் சம் மெமரி ஆங்கர்ஸ். இது ரொம்ப உதவியா இருக்கும். சொல்லுங்க. மேக்னெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஃபீல்டு டிரெக்ஷனை சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஸ்னான் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதாவது SNAN. It stands for south to north inside a magnet. ஸ்னான். ஸ்னான். ஆமா, இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு உள்ளே இருக்கிற டிரெக்ஷன் மறக்காது. ஸ்னான். சவுத் டு நார்த் இன்சைட் அ மேக்னெட். நல்லா இருக்கு. இன்னொன்னு, உங்க வலது கையை பயன்படுத்தலாம். இது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க உள்ளங்கையிலிருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே பீச்சடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயிங் அவுட் கற்பனை பண்ணுங்க. யுவர் பாம் இஸ் த நார்த் போல். ஓகே. அப்புறம் உங்க விரல்களை வளைச்சு சவுத் போல் வழியா உள்ள கொண்டு வாங்க. இந்த செயல் உங்களுக்கு அந்த க்ளோஸ்ட் லூப்பை மனசுல பதிய வைக்கும். வெளியில உங்க விரல் நுனிகள் போற பாதை நார்த் டு சவுத், உள்ளங்கைக்கு உள்ள வர்றது சவுத் டு நார்த். வாவ், a physical action. இது கண்டிப்பா மறக்காது. சரி, இந்த டாபிக்க 3 பாயிண்ட்ல சுருக்கமா சொல்றேன். யோர் ஃபைனல் சம்மரி ஃபார் தி எக்ஸாம். 1. ஒரு பார் மேக்னெட்டின் சக்திக்கு காரணம் தி ரீசன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அதற்குள் இருக்கும் அணு காந்தங்கள் அல்லது மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அனைத்தும் ஒரே திசையில் அலைன் ஆகியிருப்பதுதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்கனைஸ்ட் அலைன்மெண்ட். 2. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போதும் மூடிய வளையங்களை க்ளோஸ்ட் லூப்ஸை உருவாக்கும். மேக்னெட்டுக்கு வெளியே நார்த்ல இருந்து சவுத்துக்கும் உள்ள சவுத்ல இருந்து நார்த்துக்கும் செல்லும். 3. மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ், அதாவது தனிப்பட்ட நார்த் அல்லது சவுத் போல் இயற்கையில் இருக்காது. ஒரு மேக்னெட்டை உடைத்தால் 2 சிறிய மேக்னெட்கள் கிடைக்கும், ஈச் வித் இட்ஸ் ஓன் நார்த் அண்ட் சவுத் போல். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ்ல அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற propsam.com-ஐ பார்வையிடவும். அது PROF SAM சரிதானே? ஆமாம், PROFSAM.com. அடுத்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். நல்ல படிங்க.